ஜிஎஸ்டி வரி அல்ல, வழிப்பறி. முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இந்திய மக்கள் தொகையில் 50% பேர் 6 மடங்குக்கும் அதிகமாக மறைமுக வரியை கட்டுகிறார்கள். 1.45 லட்சம் கோடி கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 32வது முறையாக நீட்டிப்பு. ஏப்ரல் 17ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுவது உறுதி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏப்ரல் 23 வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. அமலாக்கத்துறைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கல்வீச்சில் காயமடைந்த ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கினார். நெற்றியில் காயமடைந்த ஜெகன்மோகன் சிகிச்சைக்கு பிறகு தீவிர பிரச்சாரம். பாஜக அரசு 4 கோடி வீடுகளை கட்டிக் கொடுத்து விட்டதாக தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது பொய் கணக்கு. அனைத்து ஊர்களுக்கும் புல்லட் ரயில் இயக்கப்படும் என்ற பாஜக வாக்குறுதி வேடிக்கையானது என ப. சிதம்பரம் விமர்சனம். வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை எடுக்கும். 19ஆம் தேதி விடுமுறை இல்லை என தெரிந்தால் 18ஆம் தேதியே புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. தென் தமிழகம் மற்றும் டெல்டாவில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலி சைக்கிள் ஓட்டியபடி சென்று வாக்கு சேகரிப்பு. டீ போட்டுக் கொடுத்தும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தேசிய கட்சிகளால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. மும்பை விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களில் 10 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த 12 பேர் மீது வழக்கு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் இனி தேர்தலே நடக்காது. நாட்டில் சுதந்திரத்தை பாதுகாக்க பாஜக அகற்றப்பட வேண்டும் என மம்தா பானர்ஜி சூளுரை.